வையகம் வாழ்க வளமுடன். குரு அருள் குருவே துணை. தந்தைதாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தோர் உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர்கள் ஆற்றிய வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஓர் உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இந்த மாலை வேளையில இந்த ஒரு அற்புதமான ஒரு ஏற்படுத்தி கொடுத்த திருப்பூர் மண்டலத்திற்கும் அதனை சார்ந்த அறக்கட்டளை வாய்ப்பாளையம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கும் முதல் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். மற்றும் இந்த நிகழ்விலே கலந்துள்ள ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள சிந்தனையாளர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றேன். வாழ்க வளமுடன். தலைப்பு அகல் விளக்கு ஆனந்தம். அகல் விளக்கு ஆனந்தம். புதுசா இருக்கு மாதிரி இருக்கலாம். வாழ்க வளமுடன். அதாவது விளக்கு அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் ஒரு முறைய கண்டுபிடிச்சாங்க. அவங்க காலத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது கற்காலம். அப்போ வந்து விஞ்ஞானம் கிடையாது. ஒரு சொன்ன காலம் அவங்களுக்கு வந்து முறையான இது கிடையாது. அதாவது காடுகள்ல தவங்கள் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து இத பார்த்தீங்கன்னா, அந்த பரமாத்மாவும், ஜீவாத்மாவும் இணைகின்ற ஒரு இணைப்ப அவங்க உணர்ந்தாங்க. அந்த இணைப்பு உணர்ந்ததுக்கு அப்புறம், அந்த உணர்ந்ததத்தான் வெளிப்படுத்துனாங்க ஒவ்வொருத்தரும். அதாவது மருத்துவ முறைகள் இதுகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னையும் அவங்க ஓலைச்சுவடிகள் இதுல வெளிப்படுத்துனாங்க. இத பிறருக்கு எப்படி உணர்த்தணும் அப்படின்னு அவங்க யோசிச்சபோது தான், அத குத்தி விளக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முறைய குடுத்தாங்க. அந்த குத்தி விளக்கு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குத்து விளக்காக மருவிருச்சு. அதாவது குத்து விளக்காக மருவிருச்சு. இப்ப அந்த குத்து விளக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5 முகங்கள் இருக்கு. இப்ப அந்த குத்து விளக்குல இருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அருள் தந்தை குடுத்தது பார்த்தீங்கன்னா, தொட்டு உணர்த்து. அதாவது தொட்டு உணர்த்து. அப்ப தொட்டு உணர்த்தும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குண்டலினி மகாசக்தி இத்தன நாளா உறங்கிட்டு இருந்தத மேல ஏத்தி குடுக்குறாங்க. அப்ப ஏத்தி குடுக்கும்போது, நம்ம 5 புலன்கள் வழியா அது செலவாகுறத நம்மனால எப்படி போகுது, என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. அப்ப உணர்ந்துல இதத்தான் சித்தர்கள் அவங்க குத்தி விளக்குனாங்க. இப்ப நம்ம தொட்டு உணர்த்துற ஒரு அற்புதமான பயிற்சி எடுத்துக்கிட்டோம். இதுவரையிலும் எடுத்துட்டோம். இனி எடுத்துக்க போறவங்களும் இருக்காங்க. அப்ப இந்த இதிலிருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குத்தி விளக்கு, இந்த குண்டலினி சக்திய எடுத்து நம்ம அத ஆக்கினை கொண்டு வராங்க. ஆக்கினை கொண்டு வரும்போது இந்த உடலுக்குள்ளாக இருப்பது உயிர். இந்த உயிர பத்தி நாம விளங்கிக்கிறோம். இது ஒரு விளக்கம் நமக்கு கிடைச்சிருது. அப்ப இந்த உயிர் என்ன பண்ணுது? அதிலிருந்து சுழன்று வர்ற அலை தான் வந்து உடல் முழுவதும் ஜீவகாந்த அலையாக வெளிப்படுது. அந்த ஜீவகாந்தம் தான் மனமா இருக்கிறதையும் நமக்கு உணர்த்தியிருக்காங்க. அந்த மனம் எந்தெந்த வழிகள்ல செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5 புலன்கள் வழியா செயல்படுது. மற்றும் அந்த 5 புலன்கள் வழி தான் முழுமையா செயல்படுது. அந்த புலன்கள் வழியா செயல்படுறத அறிந்து, அத திருப்பி மாற்றி அமைக்கிறதுக்கு தான் நம்ம தவமுறை கத்துக்கிட்டோம். அந்த முறை தான் நமக்கு ஆக்கினை குடுத்தாங்க. அப்ப அத குடுக்கும்போது, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கால அதாவது இயற்கையில மனிதனுக்கு எல்லா வகையிலயும், எல்லா ஜீவராசிகளும் இயற்கை ஒழுங்கமைப்படி எல்லாமே இருக்கு. அந்த இருப்ப ஒட்டி தான் அது வாழ்ந்துட்டு இருக்குது. எந்த ஒரு ஜீவனும் தன்ன இது பண்ணிக்கல. அதாவது தன்னை மேன்மை, நம்ம உயர்ந்தது, தாழ்ந்தது அப்படிங்கிற எந்த ஒரு இணைப்பும் இல்ல. எல்லா ஜீவன் ராசிகளும் இயற்கையோட ஒட்டித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்குது. மிக சரியான எல்லா பணியும் பண்ணிட்டு இருக்குது. இதிலேயே ஒரு அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில பார்த்தீங்கன்னா, அதாவது கோழி கூவுதுன்னு சொல்லி முன்னாடி சொல்லுவாங்க. அந்த கோழி கூவுற டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான டைம். அதிகாலை வேலை. அதாவது ஒரு 3:45லிருந்து அந்த 4 மணி கூட கிடையாது. அந்த 3:45 ஒரு 5 நிமிஷம் தான். ஒரு பறவை வந்து அத கூவிருச்சுன்னா, அடுத்து அதே ஜெனரேஷன்ல கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எல்லா பறவைகளும் கூவுறத காலையில கேட்க முடியும். இது வந்து நான் ஏதோ இதா பேசல. அது வந்து காலையில ஒரு 10 நாள் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணதுல அது வந்து தெரிஞ்சது. அப்ப பறவைகள் வந்து நேர மேலாண்மை. அது வந்து அந்த டைம் வந்து சிறப்பா வந்து எழுந்து நம்மளோட டைம் அது என்ன எந்திரிக்கணும், எந்த நேரத்துல அதோட ஆற்றல வாங்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அது கரெக்ட்டான டைம பெர்ஃபெக்ட்டா பண்ணுது. ஆனா நமக்கு இவ்வளவு ஆற்றலும், அறிவும் அத்தனையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும், அறிவும் உள்ள மனிதன். ஆனா அத வந்து உணர்ந்து நாம எந்திரிக்கிறோமான்னு கேட்டோம்னா, அது இல்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அது உறக்க நிலையில இருந்தது. அத உறக்கி விட்டது தான் விளக்கம். அப்ப பார்த்தீங்கன்னா,
இப்ப அது அந்த பறவைகள் இந்த நிலையில எந்திரிக்குது. இதே மனிதன் அந்த நேரத்துல காலைல பார்த்து எந்திரிக்க சொல்லி சொன்னோம்னா, இப்போதைக்கு பயிற்சிக்கு நம்ம போய் கூப்பிட்டாலும் கூட, "இது என்னப்பா 3 மணிக்கு நாம எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு நாம என்ன பண்ண போறோம்?" அப்படின்னு தான் இப்ப சொல்றாங்க. ஆனா 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த பறவைகளுக்கு என்ன வேலை இருக்கும்? நாம கொஞ்சம் சிந்திக்கலாமே! அதாவது பறவைகள் 4 மணிக்கு, 3 மணிக்கு எந்திரிக்குதுன்னா, அது எதற்காக எந்திரிக்குது? அதுக்கும் வேலை இருக்குதா? ஏதாவது வேலை இருக்குதா? போய் சமைக்கணும், சாப்பிடணும், ஏதோ இது போணும் அப்படிங்கிற ஏதாவது வேலை இருக்கா? ஒண்ணும் இல்ல. ஆனா அது எந்திரிக்கிற டைம் கரெக்ட்டா இருக்குது. ஆனா மனிதர்களாகிய நாம் அந்த டயத்த நாம இதுவரையிலும் ஃபாலோ பண்ணல. இதே ஒரு பயிற்சிக்கே நம்ம போற மாரி இருந்தாலும் 6 மணிக்குன்னு சொன்னாங்கன்னா, 6:15, 6:10 இப்படித்தான் அந்த டைம் மேலாண்மைய நாம சரியா அதுல கடைபிடிக்க முடியறதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடலுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவகாந்தத்த நாம முறையா பயன்படுத்துறதில்ல. எதுக்காக வந்தது? அதாவது ஓரறிவுலருந்து ஆறறிவு வரலையும் முன்னாடி இருந்தது இறைநிலை ஒவ்வொரு படித்தளங்களா பரிணமித்து வந்தது. இப்ப அந்த ஆறறிவுல வர வரலையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு படித்தலங்கள்லயும் வரும்போது இந்த உயிர் சில களங்கங்கள வாங்கிட்டு வந்திருக்குது. இதனால இந்த புலன்கள் புலன்கள் வழியா அதாவது இந்த குத்தி விளக்கும்போது பார்த்தீங்கன்னா, 5 முக விளக்கு வைப்பாங்க. அந்த 5 முக விளக்குல பஞ்சமுகம் அதாவது நம்மளோட பஞ்சேந்திரியங்கள நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. பஞ்ச பூதங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ள முடியுது. அது ஒரு இருப்பா இருக்கு. என்னங்கிறது எந்தெந்த வழியில செயல்படுங்கிறத நமக்கு உணர்த்திட்டாங்க. அப்ப அந்த உணர்த்தப்பட்ட அறிவ முறைப்படுத்தப்பட்டோமா? அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, முறைப்படுத்தப்படல. இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் ஒரு அற்புதமான வழக்குல "அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆருயில் உய்த்துவிடும். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆருயில் உய்த்துவிடும்." அதாவது இந்த அடக்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நாம ஏதோ அடங்கி நடந்துக்கிட்டோம்னா எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறது இது கிடையாது. அடக்கம்ங்கிறது அந்த இருப்பு நிலை. அதாவது அந்த சுத்தவெளி, அந்த தெய்வம்ங்கிற ஒரு நிலையில இந்த மனத கொண்டோய் அடக்கம்னா அடக்கம் அங்க போய் அடங்கி அது எழுச்சி பெறும்போது ஒரு ஆனந்தம் வரும். அதுதான் அவரு அடக்கம் அமரருள் உய்க்கும்னாங்க. இந்த அடங்காமை இருக்குது பாருங்க. அடங்காமை. அப்பதான் நாம பார்த்தீங்கன்னா, பல புலன்கள்ல பார்த்தீங்கன்னா, புலன் வழியா செலவிடுறோம். அதோட கற்றதுல பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிறது இல்ல. நம்மளுக்கு முன்னாடி சொல்லிக் குடுத்த முறைகள். வந்த வந்த வழி வழியா வந்தத நாம கத்துக்கிட்டோம். அந்த வழியிலேயே திருப்பி நாம புலன்கள் வழியே செயல்பட்டு, அதாவது பொருள் பற்று, அதிகாரப்பற்று, புலன் இன்பம், புகழ் இப்படி பார்த்தீங்கன்னா, இதுகள்லயே நம்ம சுழன்றுகிட்டே இருக்கிறோம். இதுதான் தேவை, இதுதான் வேணும், இதுதான் வேணும், இதுதான் இருந்தா பெருசு, மக்கள் பற்று இப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்லயும் நம்ம தேடிட்டு இருக்கோம். அதிலேயே உழன்று உழன்று கொண்டு பார்த்தீங்கன்னா, இதுவரையிலும் நாம செய்யாத ஒரு இது இல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா, இயற்கை மூலம் அந்த இருப்பு நிலைங்கிறது, அது அமைதியா, ஆனந்தமா இருக்குது. அத விட்டு வெளியில வந்த அந்த முனை தான் பார்த்தீங்கன்னா, மனமா இருக்குது. அந்த மனம் தான் இத்தனையும் நமக்கு தேவைப்படுதுங்கிறத உணருது. அப்ப இத அறிஞ்சணும். இத அறிஞ்சு எதுக்கு தேவை? அதாவது மூலத்த அறியணும். மூலத்த அறியும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சொத்து சேர்க்கிறோம். ஒரு வீட்டுக்கு எடுத்துங்க சார். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மணல்கள உருட்டி ஒரு களிமண்ணாக சேர்த்து அத ஒரு செங்கல்னு வடிவமைக்கிறோம். அந்த வடிவமைத்த செங்கல எடுத்து தான் நாம பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறோம். வீடு கட்டிட்டு அத வீடு கட்டி ஒரு அடுக்குமாடி கட்டிட்டு இருக்கோம். அடுக்குமாடி கட்டி அதுலருந்து வாடகை வாங்குறோம். இப்ப அதுலருந்து வாடகை வாங்கும்போது நாம பார்க்குறோம். அதாவது ஒருத்தர் வாடகை குடுக்கலன்னா உடனே வாடகை குடுக்கல 2 மாசம் குடுக்கல நீங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா இதுல மூலம் என்ன இருந்ததுங்க பாருங்க. அதாவது அந்த மண்ணு. அந்த மண்ணு இயற்கையில எவ்வளவு காலங்கள் அது நீடிச்சிருக்கும். அப்ப அந்த நீடித்த காலங்கள் அத 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 படித்தளங்கள் அத பத்தி நாம நெனச்சோமா? அது இயற்கை ஏதாவது வாங்கிட்டு குடுத்துச்சா? எதுவுமே வாங்கல. இயற்கையா நமக்கு கிடைச்சது. அப்ப அந்த இயற்கையோட ஒன்றி நாம வாழும்போது நமக்கு வர்ற துன்பங்கள்லாம் மாற்றம் அடையும். இதுதான் அடங்காமை ஆருயிர் இழுத்துவிடும்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்க்கைய முறைப்படுத்தணும், கரெக்ட்டா செயல்படுத்தணும்னா, நம்ம இந்த அறியாமைங்கிற இருள கண்டிப்பா போக்கியே ஆகணும். இது ஒவ்வொரு நிலையிலயும் பார்த்தீங்கன்னா, சிறப்பா இருக்குது. இது எதையும் அரியணும்னு நெனச்சோம்னா, ஒவ்வொரு விலங்குகள் கூட பார்க்கலாம். விலங்குகளுக்கு இதுவரையிலும் எந்த வகையிலயும் ஆஸ்பத்திரியோ எதுவுமே கிடையாது. ஆனா விலங்குகள நானும் பார்த்துருக்கேன். ஒரு ஒரு நாய் ஒரு 10 வருஷமா ஒரு நாய தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த நாய் ஒரு கால்ல அடிபட்டதுன்னா, 2 நாளைக்கு கூட அது அந்த புண்ணு ஆற வரலையும் எதையுமே சாப்பிடுறதில்ல. அது முன்னாடி போய் நம்ம ஒரு பிஸ்கட்டே வாங்கி போடுறாங்க, பன்னு வாங்கி போடுறோம். எதுவுமே அது சாப்பிடுறதில்ல. அது கம்முனு படுத்து எந்திரிச்சு போயிருது. இப்ப அதுக்கு இருக்கிற அந்த அறிவு நமக்கு இருக்கா? நம்ம உடல் செல்களுக்கு இருக்குன்னா, நாம மாத்தணும் அப்படிங்கிற ஒரு அறிவு நம்ம மேன்மைப்படுத்தணும். அப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இத முழுமையா உணர்றதுக்காக தான் தவமுறைகள ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு முறையும் பார்த்து, பார்த்து நம்ம மகிழ்ச்சி வடிவமைச்சிருக்காங்க. அந்த தவமுறைகள படிக்கும்போது கூட ஒரு பாடல் சொல்றாரு பாருங்க. "ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க, உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்களெல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலனுக்கு அமைந்து போகும்."
அதாவது பாருங்க. அதாவது தவமுறைகள் ஒவ்வொன்றிலயும் ஒன்றி ஒன்றி அதாவது நிலைப்பொருளோட நம்ம மனத ஒன்றணும். எப்போ அதாவது நிலைப்பொருளோட மனம் இருந்ததுன்னா, அதிலிருந்து வர்ற ஆனந்தம் இது. ஆனா மனம் வந்து நிலைவிட்ட அலையா விரியும்போது பார்த்தீங்கன்னா, அது மனமாகுது, மனிதனாகுறான், மாயமாகுது. அந்த மயக்கத்துல போய் விழுந்துர்றோம். அந்த மயக்கத்துல விழுகும்போது நமக்கு துன்பம் தான் மிச்சமாகும். இதே அந்த இருப்பு நிலையோட நாம ஒன்ற பார்த்தீங்கன்னா, ஆனந்தம் தான் வரும். இதுல எங்கேயுமே அதாவது இயற்கையில எதுவுமே ஒரு குறைபாடே கிடையாது. முழுமையான ஒரு இயற்கை வளங்கள் முழுமையாக இருக்குது. அதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய பண்பும், அறிவும் தான் நமக்கு தேவை. அந்த பண்பாட்டு கல்விய முறையா பார்த்தீங்கன்னா, நம்ம மகரிஷி வடிவமைச்சிருக்காங்க. அகத்தாய்வு பயிற்சிகள். இந்த அகத்தாய்வு எந்தெந்த புலன்கள் எது எது வழியா செலவாயிட்டு இருக்குது, அதெல்லாம் எப்படி முறைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு நிலையிலயும் அகத்தாய்வு பயிற்சிகள ஒவ்வொன்னா வடிவமைச்சிருக்காங்க. இந்த வடிவமைச்ச பயிற்சிகள தொடர்ந்து நாம கடைபிடிச்சோம்னா, கண்டிப்பா அதுல அந்த இருப்பு நிலையோட ஒன்ற முடியும். அந்த பேரானந்தத்த உணர முடியும். அந்த பேரானந்தத்த உணர்ந்து ஒவ்வொரு புலன்களும் ஒரு விளக்காக நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு மனிதன நாம அறிமுக பயிற்சிக்கு நாம இணைச்சோம்னா, அந்த மனிதன்ட்ட இருக்கிற அந்த ஒவ்வொரு புலனும் இயங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கு ஐமுக விளக்காவே இருக்கும். அந்த விளக்கு ஆனந்தமான விளக்கு. அது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு ஒருத்தர பயிற்சிக்கு நாம இணைத்து விட்டாலும் கூட போதும். அது அறிவு திருக்கோயில் தான். வேற எதுவும் கிடையாது. அந்த அறிவு திருக்கோயில் ஒவ்வொருத்தரையும் உருவாக்கக்கூடிய பண்பும், அந்த வசதியும் யாருக்கு ஏற்படுத்தி குடுத்துருக்காங்கன்னா, நமக்கு தான் அத குடுத்துருக்காங்க. அத முழுமையாக நாம எடுத்துக்கொண்டு, மேலும் சிறப்பாக அந்த பயிற்சிகள மக்களுக்கு கொண்டு செல்லணும். பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கொரோனா காலத்துல, இப்ப இருக்கிற சூழ்நிலையில கூட மக்கள் வந்து இத உணரல. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு நோய் பரவல் இந்த உலகம் முழுவதும் பரவி இருந்தாலும், அந்த நோய் பரவல வந்து ஒரு அலட்சியமா தான் எடுத்துக்கிறாங்களே ஒழிஞ்சு, அத ஒரு இதா எடுத்து அச்ச உணர்வா எடுத்திருந்தாங்கன்னா, இந்நேரம் ஒவ்வொரு மன்றத்திலயும் ஃபுல்லா இருக்கும் பயிற்சிக்கு. ஆனா நாம தேடி போனா, மக்கள் காரணங்கள் பல சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த பொருள சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம கத்துக்கிட்டோம். கத்துக்கிட்ட பயிற்சிய முழுமையா நாம பயன்படுத்தணும் ஃபர்ஸ்ட்டு வீட்ல. வீட்ல பயன்படுத்தி அதாவது பெரியவங்க பயன்படுத்தினா மட்டும் தான் சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, இப்ப 60 வயசுல உள்ள ஒரு அனுபவசாலி இருக்காரு. 6 வயசுல உள்ள அறிவாளி இருக்காரு. அதாவது பெரியவங்க நல்ல அனுபவத்தோட வாழ்றாங்க. அதே 6 வயசுல பார்த்தீங்கன்னா, அறிவாளியா இருக்காங்க. இப்ப 2யும் உள்ள இருக்கும்போது நமக்கு எத சமாளிக்கிறதுங்கிற ஒரு குழப்பம் நமக்குள்ளயே வரும். அப்ப இதெல்லாம் திருத்தணும்னா, முழுமையா மனவளக்கலை பயிற்சியில குடுத்த ஒவ்வொரு பயிற்சியும் ஒரு மாற்றத்த குடுக்கும். அந்த பயிற்சிய முழுமையாக எடுத்துக்கொண்டு, நாம் மேலும் முன்னேற நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்புகள முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம் என்பதை கூறி, இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த திருப்பூர் மண்டலத்திற்கும், வாய்ப்பாளையம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் கூறி, இந்த ஒரு 15 நிமிடமாக கேட்டுக்கொண்டிருந்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்தும் குருவின் அருளாசியோடு வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் பிச்சையா ஐயா அவர்களின் உரையை பற்றி பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. அகல் விளக்கு ஆனந்தம் அப்படின்னு ஒரு வித்தியாசமான தலைப்பை நீங்க கொடுத்து நான் பார்க்கும்போதே நினைச்சேன். இந்த தலைப்பே வித்தியாசமா இருந்ததுங்கய்யா. கருத்துக்களும் அருமையா இருந்தது. அந்த குத்து விளக்கு அப்படிங்கிறது குத்து விளக்குக்கு உதாரணமா சொன்னது ரொம்ப அருமைங்கய்யா. அதே மாதிரி தொட்டு உணர்ந்து கொள்வதை அருட்தந்தை அவர்கள் இந்த முறையில்தான் குண்டலினி மகாசக்தியை நமக்கு தொட்டு உணர்த்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அருமையா சொன்னீங்க. இந்த பறவைகளினுடைய நேர மேலாண்மை பத்தி சிறப்பா சொன்னீங்கய்யா. ஆனா 6வது அறிவு படைத்த மனிதனால அந்த நேரத்தை அருமையான பிரம்ம முகூர்த்த ரிஷி முகூர்த்த நேரத்தை நாம பயன்படுத்திக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே பயன்படுற மாதிரி ஒரு கருத்து சொன்னீங்க. செல்வம் செல்வாக்கு எல்லாமே பெருகுங்களாம். யோகங்கள் கலைகளுக்கு உகந்த நேரம் அப்படிங்கிறத சிறப்பா சொன்னீங்க. புலன்கள் வழியாக மனம் செயல்படுவதை திருப்பி உயிரோடு இணைத்து குண்டலினி யோகம் என்கின்ற தவம் செய்யும் போது மூலமான இறைவனோடு இணைந்து இறை உணர்வு பெறலாம். அதன் மூலம் நாம் ஆனந்தம் அடையலாம். நம்முடைய விளக்கு
எல்லாத்துக்குள்ளயும் இருக்குது. ஆனா அது தூண்டி விடப்படும் போது ஆனந்தம் தானேங்கிறது சிறப்பா அந்த 4 வரிகள்ல மிகச் சிறப்பான முறையில எடுத்துரைத்தீங்க. இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, அகத்தாய்வு பயிற்சிகள் மனவளக்கலையில நாம எடுத்துக்கொள்ளும் போது அகல் விளக்காக மாறலாம். அதுக்கப்புறம் ஆனந்தம் என்பது நம்மகிட்டயே தான் இருக்குது. அதே போல மற்றவர்களையும் அந்த அவர்களுக்குள்ள அந்த பயிற்சிகளுக்கு தூண்டிவிட்டு பயிற்சியில் சேர்த்து விடும்போது நாமும் ஆனந்தம் அடையலாம். மற்றவர்களை அந்த அகல் விளக்கு தூண்டுவது போல சாமிஜி பாத்தீங்கன்னா அதைய தூண்டி விடுற மாதிரி தான் நம்ம ஸ்கைல எல்லாம் ஒரு படம் இருக்கும். மற்றவர்களையும் ஆனந்தமடைய செய்யலாம் என்பதை சிறப்பாக எடுத்துரைத்த துணை பேராசிரியர் பிச்சை ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. துணை பேராசிரியர் பிச்சை ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் பிச்சை ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த உரையாக மனதின் மாண்பு என்ற தலைப்பிலே துணை பேராசிரியர் நாகராஜன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. என் சிந்தையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்த்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். இன்றைய தினத்தில் அற்புதமான மதிய வேளையில் திருப்பூர் மண்டல ஜூன் குழுமத்தில் கலந்து கொண்டு சிற்றுரையை சொற்பொழிவுனை செவிமடுக்க வந்திருக்கும் மனவளக்கலையின் இருவாழ் மெய்யன்பர்களுக்கும் அன்பு நிறைந்த வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் கூறி, மேலும் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ஜூம் குழுமன் நிர்வாகத்திற்கும் வாழ்வளமுடன் என்ற வாழ்த்துடன் கூடிய வணக்கங்களை கூறி எனது சிற்றுரையை தொடங்குகின்றேன். மனதின் மாண்பு இன்று நமது சிந்தனைக்கு எடுத்துள்ள சிறப்பானது ஒரு தலைப்பு, மனதின் மாண்பு. மனதின் மாண்பினை அறிந்து கொள்வதற்கு முன் மனதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். சிந்தனையாளர்களே, மனம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டு சிந்தித்தோம் என்றால், மனம் என்பதை தொடர்ந்து மனிதன் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியும் அங்கே பிறக்கிறது. இதற்கான பதில், மனிதன் என்றால் மனம், மனம் என்றால் மனிதன். சிந்திப்போம். இந்த இடத்தில் மற்றொரு கேள்வி, உடலும் உயிரும் இணைந்த இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பருப்பொருள் மனிதன் என்று நினைக்கின்றோம். அப்போ இந்த உடல் தான் மனிதனா என்றால், உயிர் உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் வரை இந்த பருப்பொருளை மனிதன் என்கிறோம். அதே உயிர் உடலை விட்டு பிரிந்துவிட்டால் அதற்கு பெயர் வேறுதானே. எனவே இந்த உடலை மனிதன் என்று ஒப்புக்கொள்ள முடியுமா? முடியாது. அப்போ மனிதன் என்பதற்கு ஒரு சிந்தனை விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றால், உடலும் உயிரும் சேர்ந்து இயங்கும் போது மனம் என்ற ஒன்று வருகிறது. அந்த மனதைத்தான் குணம் என்றும் மனிதத்தன்மை என்றும் மனிதன் என்றும் கூறுகிறோம். ஆங்கிலத்தில் கூட பர்சனாலிட்டி என்று கூறுகிறோம். அப்போ மனம்தான் மனிதன், மனிதன் தான் மனம் என்ற ஒரு சிறப்பான விளக்கம் கிடைக்கின்றது. மனம் இதமானவன் மனிதன் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். மனிதன் தன்மை எதுவோ அதுதான் மனிதனுடைய தன்மை. மனதினுடைய தன்மை எதுவோ அதுதான் மனிதனுடைய தன்மை. மனதின் மாண்பு எதுவோ அதுதான் மனிதனுடைய மாண்பு. உலகில் எல்லா உயிர்களும் வாழ நினைக்கின்றன, வாழ்கின்றன. மனிதனும் வாழ நினைக்கிறான். துன்பம் இல்லாத இன்பம் மட்டுமே நிறைந்த வாழ்க்கையை வாழ நினைக்கும் போது மனித வர்க்கத்துக்கு இன்பம் நிறைந்துள்ளதா? ஒரு கேள்வி. இல்லை, துன்பம் தான் நிறைந்துள்ளது. காரணம், வாழும் வாழ்க்கையில வாழுகின்ற முறையில வாழ்வின் நோக்கம் முரண்பாடாக அமைவதுதான் எல்லா துன்பத்திற்கும் காரணமாக உள்ளது. மனிதன் தவறான செயல்களை செய்யும் போது அந்த தவறுகளே அவனுக்கு துன்பத்தை கொடுக்கிறது. அந்த வகையில துன்பம் தரக்கூடிய தவறான செயல்களை செய்யாமல் இருக்க மனிதனுக்கு விழிப்புணர்வு அவசியம். பெரும்பாலும் பழக்கத்தினால்தான் இந்த தவறுகள் செய்யப்படுது. நாம் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு
சரியாக தோன்றும் காரணத்தினால அதுல அந்த சூழ்நிலை நிர்பந்தத்தில் செய்யக்கூடிய தவறுகள் அதிகம். ஆனா வந்து அது ஏற்கக்கூடிய புலன் கவர்ச்சியில் இருக்கும் போதும், பழைய பழக்கத்தின் காரணமாக சூழ்நிலை கவர்ச்சியில் நிற்கும் போதும், பழக்கத்தின் உந்துலால தூண்டுதலால செயலாற்றும் போதும் தவறுகள் நமக்கு தெரிகிறது இல்லை. ஆனா துன்பப்படுது, அதை துன்பப்படும்ன்றது வந்து நல்லா தெரியுது. அது ஏன் அந்த துன்பம் வருங்கிறத வந்து அந்த பழக்கத்தின் காரணமாக நம்ம அது உணர்றதில்லை. தவறுகள் செய்யாத காரணத்தால், தெரியாத காரணத்தால் மேலும் மேலும் புலன் கவர்ச்சிக்கு ஆளாகி சூழ்நிலை கவர்ச்சியில் துன்பத்தில் சிக்கிக் கொள்கின்றான். இந்த வகையில மனிதன் செய்யக்கூடிய தவறுகள் தொடர்வதால் பிறவியின் நோக்கம், அதாவது இறைநிலை உணர்தல் என்பதை மறந்து பேராசை, சினம் முதலான 6 தீய குணங்களும் அதனால் விளைகின்ற பஞ்சம பாவங்கள் என்ற பழிச்செயலும் நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. இந்த நிலை மாறணும். மனதிற்கு ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது, மனப்பயிற்சி. இந்த இடத்தில் மனதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தவறை செய்வது மனம். அந்த தவறை திருத்திக் கொண்டு இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் அதே மனம்தான். அந்த வகையில தவறு செய்யாத வழியை தீர்க்கமாக தேர்ந்தெடுப்பதும் அதே மனம்தான். அது மனதிற்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று. அப்போ பார்த்தோம்னா மனதின் குறைகளை நீக்க வேண்டும், நல்ல வழியை கடைபிடிக்க கூடிய ஒரு சுயபலத்தை மனதிற்கு ஊட்டியாக வேண்டும். சுயபலம் உண்டாகி மனம் தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டால் வாழ்வில் என்றுமே வந்து இன்பம்தான், இடையறாத இன்பத்தை நாம் அடையலாம். அந்த வகையில மனதை உயர்த்தி கொள்வதும் தாழ்த்தி கொள்வதும் மனிதனிடம், அதாவது மனதிடம்தான் உள்ளது. மனித வாழ்க்கை தான், சமுதாயம், இயற்கை என்ற 3 விஷயங்கள இருக்கிறது. நம்ம மனவளக்க என்பதற்கு நல்லா தெரிஞ்சது. அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. அதிலே இயற்கையை மாற்ற முடியுமா என்றால் மாற்ற முடியாது. இயற்கையை எந்த அளவிற்கு மனம் அறிந்து உணர்ந்து மதித்து நடக்கிறதோ அந்த அளவுல தான் வந்து மனதின் மாண்பும் உயரும். மனதின் உயர்வு எதுவோ அதுவே மனிதனின் உயர்வு. மனதை எந்த அளவில் உயர்த்தி தூய்மைப்படுத்திக் கொள்கிறோமோ, அதை வலுப்படுத்திக் கொள்கிறோமோ, அதை நெறிப்படுத்தி அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தினா அந்த அளவுல தான் மனிதனுடைய வாழ்வு, அவனுடைய மதிப்பு, அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்ற அனைத்து வளங்களும் அமையும் என்பது மனதில் தெளிவு கொள்ள வேண்டும். அப்போ மனதை வளமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவசியமாகிவிட்டது. அவசியம்தான். சரி, இந்த மனமானது ஓடிட்டே இருக்குது, நிறுத்திட்ட என்ன, எல்லா வளங்களும் வந்து கிடைச்சிடும் இல்லையா என்ற எண்ணம் தோன்றினால் அது அவ்வளவு எளிதல்ல. மனதை நிறுத்தவும் முடியாது. எப்ப நிறுத்தலாம்னு தோணுதோ அதுக்கப்புறமேல் தான் அந்த அதிகமா வந்து முன்னேற்ற காட்டில வந்து ஜாஸ்தியா ஓடும். காரணம் மனதினுடைய குணம் என்னன்னா, மனதை அடக்க நினைத்தால் அடையும், அதே மனதை அறிய நினைத்தால் அடங்கும். இதுதான் அதனோட குணமாக இருக்குது. ஓடிட்டு இருக்கிற மனசையே மனம் என்றால் என்ன என்று அந்த மனசுகிட்டயே வந்து கேட்டோம்னா அந்த மனதிற்கு தானாக அமைதி கிட்டும். அந்த இடத்துல மனதை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மனதால் அன்றி மனதை நிறுத்திவிட முடியாது என்பது. அப்போ மனதை உணர்வது எப்படி? அப்போ மனசுக்கு பயிற்சி தேவை. அந்த பயிற்சி அளிக்க வேண்டும். அது அவசியம் கூட. மனங்கிறது மனிதனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். அதை நாம் எப்படி எல்லாம் பயிற்றுவிக்கிறோமோ அப்படியெல்லாம் அது சுருங்கியும் விரிந்தும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை என்றது மனசுக்கு. அந்த தன்மை தான் அருட்தந்தை அவர்கள், அருட்தந்தை மகரிஷி அவர்கள் அகத்தவமாக நமக்கு அனுபவித்துள்ளார்கள். அதை வந்து ஒரு கவி வடிவில் பார்த்தோம்னா, மனம் அது தன் மயக்க நிலை தெளிந்து தன் மூலம் மறைபொருளாம் இறைவெளியை அறிவு எனக் கண்டால் மனம் சிறந்து அறிவாகும் இறையாம் அவ்வறிவில் மயக்கமெல்லாம் ஒளிந்தறி பேரொழியாய் திகழும் மனம் என்னும் புதினத்தை எல்லோரும் உணர மனம் மீது மனம் வைக்கும் குண்டலினி யோகம் மனம் விரும்பும் அனைவருக்கும் கற்றுத்தருகின்ற மனவளக்கலை கல்வியை உருவாக்கியுள்ளேன் என்று மனசை பற்றி, மனதை பண்படுத்தவே, அதை சீரமைக்க, மாண்பை உயர்த்த மனவளக்கலையை உருவாக்கியுள்ளதாக நமது அருட்தந்தை அவர்கள் மிக சிறப்பாக கூறியிருக்கிறார். மனம் ஏன் ஓடுகின்றது என்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டால் எண்ணம் ஓடுகின்றது. அப்போ மனம்னா என்ன? மனமும் எண்ணம் வேறு வேற என்றால் மனமும் எண்ணமும் ஒன்றுதான். மனம் இயங்கும் போது 4 வகை கணிப்பாக இயங்குகிறது. காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 பரிமாணத்தில் தான் அது இயங்கி இருக்குது.
அந்த 4 பரிமாணத்தை கணக்கிடுதல் என்ற சொல் எண்ணுதல் என்று வந்து இந்த எண்ணுதலிலிருந்து எண்ணம் என்பதாக வந்தது. இப்பொழுது எண்ணம் ஏன் ஓடுகின்றது என்று பார்த்தால், மனசு ஏன் ஓடுகின்றது அந்த கேள்வியும், எண்ணம் ஏன் ஓடுகின்றது என்பதுகளில் ஒன்றுதான். முன்பு நாம் என்னென்ன காரியங்கள் செஞ்சோமோ அந்த அலைச்சொல் ஏற்படும் போது அதன் காரணமாக அதே எண்ணம் அதே செயல் உண்டாகிறது. எண்ணங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றால் அதற்கு முறையான ஒரு பயிற்சி தேவை. முறையான பயிற்சி இருந்தால், முறையான பயிற்சி வந்து நாம் செஞ்சோம்னா தான் நம்முடைய மனதை நம்முடைய விருப்பப்படி நடத்த அதை அடைய முடியும். அதை அடையும் போது வந்து நம்ம எல்லா பேர்களையும் எல்லா லட்சியங்களையும் வாழ்க்கையில அடைய முடியும். அதற்குரிய பயிற்சி தான் மனவளக்கலை பயிற்சியான அகத்தவம். மனப்பயிற்சி யோக நூல்ல 4 வகையாக சொல்லியிருக்காங்க. பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி. இதில் 3வது பயிற்சி தியானம். மனம் எங்கிருந்து புறப்படுகிறதோ அது புறப்படுகின்ற இடத்திலேயே மனதை கொண்டு வந்து நிலைநிறுத்த பழகுவதுதான் இந்த தியானம். அந்த இடத்தில் மனம் என்பது நம்முடைய உயிராற்றல் தான். உயிர் சக்தியினுடைய படர்க்கு நிலைதான் மனமாக இயங்குகிறது. அலையாக புலன்கள் வழியாக சென்று உயிரே மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. புலன் வழி செல்லும் மனதை உயிர்மேல் லயிக்க செய்யும் பயிற்சி தான் தியானம். நமக்கு அருட்தந்தை அவர்களால் கொடுக்கப்பட்ட அகத்தவம். அதே போல் மனதின் இயக்கத்தை வைத்து பார்த்தால் மனமே அறிவாக 10 படிநிலைகளாக செயலாற்றுகிறது. எந்த பொருளோடும் ஒரு செயலோடும் இதுவரையில் நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோமோ அது 10 படிநிலைகளாக, அதாவது உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று 10 கட்டங்கள் சேர்ந்த இயக்க விரிவான உயிரின் படக்க நிலையாக மனம் செயல்படுகிறது. இப்ப பார்த்தோம்னா குணம்னு முதல் பார்த்தோம், அப்புறம் மனிதன் தன்மைன்னு பார்த்தோம், மனிதன் பார்த்தோம். மனம் என்ற ஒன்றே வந்து எண்ணமாக ஓடுகிறது, படக்க நிலையில் உயிராக இருக்குது, 10 படிநிலைகள்ல அறிவாக இயங்கிக் கொண்டுள்ளது. மனதின் மாண்பு எதுவோ அதுதான் மனிதனின் மாண்பு. அந்த பேருண்மையை உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு நமது செயல்முறைகளை சீரமைத்துக் கொண்டோமானால் வாழ்ல துன்பம் குறைந்து அமைதியும் இன்பமும் பெருகி மனதினுடைய மாண்பால் உயர்வானதொரு வாழ்க்கையை பெறலாம். அருள் நிறைந்த ஆசனால் அளிக்கப்பட்ட மனவளக்கலை பற்றியால் அகத்தவத்தால் மனம் மாண்பு பெற்று உயர்வோம் என்று கூறி எனது சிற்றுரையை சிறிமடுக்க அன்பர்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. துணை பேராசிரியர் நாகராஜன் ஐயா அவர்களின் உரையை பற்றி பேராசிரியர் மகேஸ்வரன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். வாழ்க வளமுடன். மனிதனை பற்றி மனதின் மாண்பு சிறப்பான உரைங்கய்யா நாகராஜ் ஐயா. மனதை பற்றி அறிந்து கொண்டால் மனிதன்தான் மனம், மனம்தான் மனிதன். உடலும் உயிரும் சேர்ந்து இயங்கும் போது மனதின் தன்மை எதுவோ அதுவே மனிதனின் தன்மை. துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்யாமல் இருக்கும் போதுதான் துன்பம் இல்லாமல் வாழலாம். இதெல்லாம் பழக்கத்தின் காரணமாக நாம உணர்வதில்லை. 6 தீய குணங்கள் பஞ்சமகா பாதகம் மனதளவில் ஏற்பட்டு பதிவுகளை கூட்டிக் கொள்கிறோம். மனதை உயர்த்தி கொள்ளும் போது மனம் மாண்பு பெறுகிறது. மனதை வளமாக வைத்துக் கொள்வது மிக அவசியம். மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். சிறப்பான மகரிஷியின் கருத்து. ஆக இதற்கெல்லாம் என்ன செய்வது? மனதிற்கு ஒரு பயிற்சியை கொடுத்தால் அது அமைதியடையும். கேள்வியும் கேட்டு சிறப்பான பதில்களும் சிறப்பான உரையிலே அளித்தீர்கள் ஐயா. அதற்கு அருட்தந்தை அவர்கள் மனவளக்கலையை உருவாக்கி இருக்கிறேன் என்ற கவிதை மூலமாக முறையான குண்டலினி யோகம் செய்யும் போது மனம் அமைதியடையும். குண்டலினி யோகம் என்பதன் விளக்கத்தையும் சிறப்பான முறையிலே அது எண்ணமாக இயங்குவதையும் எடுத்து கூறினீர்கள். இந்த வகையிலே இந்த குண்டலினி யோகத்தின் மூலம் தவம் செய்யும் போது இறை உணர்வும் பெறலாம், அமைதியும் இன்பமும் பெறலாம். மனிதனினுடைய மாண்பு உயரும் பொழுது மனிதன்
இறை உணர்வு பெற்று இறைநிலைக்கு மனம் உயரும் பொழுது நாம் புனிதம் அடைகிறோம் என்பதை ஒரு சிறப்பான உரையாக எடுத்து கூறிய துணை பேராசிரியர் நாகராஜன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. துணை பேராசிரியர் நாகராஜன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் நாகராஜன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த உரையாக அறிவே தெய்வம் என்ற தலைப்பிலே துணை பேராசிரியர் ஜாமி ஆலம் ஐயா அவர்கள் உரையாட இருக்காங்க. ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதாமா? கிளியரா இருக்குங்க ஐயா, பேசுவாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தலைப்பு அறிவே தெய்வம். அறிவே தெய்வம், அனைத்தும் இறைவன், உணரும் மனிதன், உண்மை இறைவன். அறிவே தெய்வம், அனைத்தும் இறைவன், உணரும் மனிதன், உண்மை இறைவன். அறிவே தெய்வம், இறைவெளியின் பேரறிவே ஆரறிவாய் ஆனதே. இறைவெளியின் பேரறிவே ஆரறிவாய் ஆனதே. இறைவெளியின் பேரியக்கம் உயிர் உடலாய் மாறியதே. இறைவெளியின் பேரியக்கம் உயிர் உடலாய் மாறியதே. அறிவே தெய்வம், அனைத்தும் இறைவன், உணரும் மனிதன், உண்மை இறைவன். ஆறறிவு மனிதனே சிந்திக்கிறான், தான் யாரென்று அறிவதற்கு முயற்சிக்கிறான். ஆறறிவு மனிதனே சிந்திக்கிறான், தான் யாரென்று அறிவதற்கு முயற்சிக்கிறான். அகத்தாய்வில் அறிவை அறிவாள் உணர்கிறான். அகதவத்தில் உயிரை உயிராள் உணர்கிறான். அறிவே தெய்வம், அனைத்தும் இறைவன், உணரும் மனிதன், உண்மை இறைவன். புலன்கள் அனைத்தும் இறைவெளியின் தன் மாற்றம். புலன்கள் உணர்வு இறைவெளியின் இயல்பூக்கம். கருவினை பதிவின் இயற்கையின் இயக்கம் கூர்தல் அறம். இறைவெளியின் வான்காந்த அலை இயக்கம் ஜீவகாந்தம். அறிவே தெய்வம், அனைத்தும் இறைவன், உணரும் மனிதன், உண்மை இறைவன். இறைவெளியின் பேரறிவே ஆரறிவாயானதே. இறைவெளியின் பேரியக்கம் உயிர் உடலாய் மாறியதே. அகத்தாய்வில் அறிவை அறிவால் உணர்வோம். அகதவத்தில் உயிரை உயிரால் உணர்வோம். இறைவெளியின் இயக்கம் உணரும் ஞானம். இறைவெளியின் இருப்பு அறிவே தெய்வம். இறைவெளியின் இயக்கம் உணரும் ஞானம். இறைவெளியின் இருப்பு அறிவே தெய்வம். அறிவே தெய்வம், அனைத்தும் இறைவன், உணரும் மனிதன், உண்மை இறைவன். அறிவே தெய்வம். அருளாளர்களே, நம்மளுடைய ஐயா சொல்லியிருக்காங்க, இறைவெளியில 4 வளங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன வளங்கள்? வற்றா இருப்பு, பேரறிவு, பேராற்றல், காலம். இந்த 4 வளத்துல பேரறிவை அவங்க சொல்றாங்க. பேர் இந்த 6 அறிவா உருமாறி இருக்கு, தன்மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதை உணர்ந்து பார்க்கறதுக்கு தான் நம்ம தவத்தையும்
அகத்தவத்தையும் நம்ம செய்யறோம். அந்த 6 விலங்குகள் உணர முடியுமானா உணர முடியாது. இப்ப விலங்குகள் நினைக்குதா நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு எந்த விலங்காவது உட்காந்து யோசிக்குதா? ஆனா மனிதன் மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், அடுத்த வருஷம் என்ன பண்ண போறோம், நம்ம குழந்தையை எப்படி வளர்க்கறது அப்படிங்கிற கவலை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்ப தன்னைத்தானே யோசிக்கிறான், சிந்திக்கிறான். இந்த இயற்கை உலகத்துல தன்னை எப்படி மேம்படுத்தி வாழ்றது அப்படின்னு யோசிக்கும் போது நான் யார், நாம எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிற அந்த உணர்வை தேடுறான். அப்படி தேடும் போதுதான் அந்த அவனுக்கு அந்த அகத்தவத்துல அகத்தாய்வுல அவர் பெரியோர்களால உணர முடியுது. என்ன உணர முடியுது? இந்த உயிர் பல பரிணாமங்களை எடுத்து இன்றைக்கு பல விலங்கின பதிவுல இருந்து எல்லாம் மாறி இன்னைக்கு ஒரு மனிதனா பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உண்மையான இறை உணர்வு அவனுக்கு கிடைக்குது. அது போல பாத்தீங்கன்னா இவனுடைய புலன்கள், நம்மளுடைய புலன்களை நம்ம யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நான் பேசல, என்னுடைய வாயினுடைய துவாரம் பேசுது, உங்களுடைய காதினுடைய துவாரம் கேட்குது, நம்மளுடைய மூக்கினுடைய துவாரம் நுகருது, நம்மளுடைய கண்ணுடைய கருவிழி பார்க்குது, நம்மளுடைய செல்களுடைய அந்த மையம் இருக்குல்ல, அந்த அறிவு, அந்த மெய், அது உணருது. இப்படி நம்மளுடைய உடல் அமைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு பிரபஞ்சத்தினுடைய பேரியக்கத்தன்மை நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தாங்க, உணர்ந்து சொன்னாங்க. அதையே ஐயா நமக்கு பயிற்சியில நமக்கு நம்ம நல்ல எளிமையா உணர்ற மாதிரி குண்டலினி யோகா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படிலாம் நம்ம உணரணும். ஆனா அதுக்கு முன்னாடி கூட நம்ம முன்னோர்கள் உணர்ந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம கேட்கலாம், எல்லாத்துக்குமே 6 அறிவு தானே இருக்குது, அப்ப ஏன் மனிதன் தவறு செய்யறான்? எல்லா மனிதர்களும் 6 அறிவு இருக்கு, எல்லாருமே ஐயா மாதிரி அப்துல் கலாம் மாதிரி இருக்கலாம்ல, ஏன் மனிதன் தவறு செய்யறான்? அந்த கேள்வி முன்னோர்களுக்கு இருந்தது, எனக்கும் அந்த கேள்வி இருக்குது. இப்ப நாமெல்லாம் தவம் செய்யறோம், சில பேர் தவமே செய்யாம எந்த நேரமும் பார்த்தா தவறுகள் செஞ்சுட்டே இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அதை ஆராய்ந்து பார்த்தா அதுல ஒரு உண்மை விளங்குது. நம்ம முன்னோர்கள் அதை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதான் வர்ணாசிரம கொள்கை அப்படிங்கிறாங்க. வர்ணாசிரம கொள்கைன்னா அது அவங்க வேறு விதத்துல எடுத்து சொல்றாங்க. அதை நம்ம அப்படி பார்க்க வேண்டாம், இப்படி நம்ம உணரலாம். அதாவது நம்மளுடைய உயிர் பதிவு விலங்கின பதிவுல இருந்து மனிதனா பிறக்கிறோம் இல்ல, இந்த மனிதனா பிறக்கிற நாம இந்த மனித பிறவிய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நாம குறைச்சிட்டே வரோம். விலங்கின பதிவுல ஒரு 6-7 பிறவிகள் அப்படி கடந்து போகும்போது நமக்குள்ள முழுமையான இறை உணர்வு உணரக்கூடிய அந்த தன்மை நமக்குள்ள உயிர் பதிவுல கிடைக்குது. அப்படி வரும்போதுதான் நாம பொருள் பற்று இல்லாம அருள் பற்ற தேடி இறைநிலை தான் உண்மை அப்படின்னு ஒரு குருமார்களா மாறுறாங்க. அது 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 அவங்க மையப்படுத்தி தான் எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு 7 பிறவி 8 பிறவி எடுத்த ஒரு மனித உயிரினுடைய பதிவுல எப்படி இருக்கும்னா, அந்த முழுமையான ஒரு அறிஞன், ஒரு குருவுக்கு உண்டான தகுதி அவனுக்கு வந்துடும். ஒரு 5-6 பிறவி எடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு கூட்டத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவனுக்கு உண்டான ஒரு அறிவு அவனுக்கிட்ட இருக்கும். அது போக ஒரு 4-5 ஒரு பிறப்பினுடைய உயிர் பதிவினுடைய தன்மை இருந்தா அவங்க வியாபாரம் செய்யக்கூடிய அந்த அறிவு நுணுக்கம் அவங்கக்கிட்ட இருக்கும். ஒரு 3-4 பிறவிகள் இருந்தா உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அறிவு அவர்கள்ட்ட இருக்கும். அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அவங்க ஒரு பணியாளர்களா இருப்பாங்க. அப்போ அது பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பணியும் செய்யாம சமுதாயத்துக்கு சீர்கேடு விலங்கின பதிவுலயே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஒரு ஜாதியினுடைய அடிப்போ மதத்தினுடைய அடிப்படையிலயோ கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்ம உணர்ந்து பார்க்கலாம். ஒரு தாய்க்கு 5 குழந்தை இருக்குது. ஒரு குழந்தை பாருங்க, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி வளருதா? இல்லை. ஆனா ஒரு குழந்தை நல்ல ஒரு குருவுக்கு உண்டான ஸ்தானத்துல ஒரு அறிஞனா இருக்கிறாங்க. ஒரு குழந்தை அந்த ஒரு கூட்டத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவனுக்கு உண்டான அறிவு அவனுக்கிட்ட இருக்கு. ஒரு குழந்தைக்கு வியாபார நுணுக்கம் இருக்கு. ஒரு குழந்தைக்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இருக்கு. ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஊர்வம்பு இழுத்துட்டு ஏதோ பிரச்சனை நிக்குது. இப்ப அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, அந்த 4 பேர் சேர்ந்து இந்த விலங்கின பதிவா இருக்கக்கூடியவனுக்கு அறிவுரை சொல்லி அவனை நல்வழிப்படுத்தி மனித வாழ்வியல புகுட்டி அவன் அடுத்தடுத்த பிறவியில அவன் மேன்மை அடையறதுக்கான ஒரு அறிவுரையை புகுட்டுறாங்க. இதுதான் இன்னைக்கு சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நமக்கு சட்டம், நீதி, நெறிமுறைகள் இவையெல்லாம் எதுக்கு வகுக்கப்பட்டது நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனா மேன்மை அடைந்து அறிவால் உணர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குறதுக்காக நமக்கு உருவாக்கியிருக்காங்க. இந்த உணர்வோட நம்ம உணர்ந்து பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். இப்ப நம்ம உடம்பு எடுத்துக்குங்க. இப்ப நம்ம உடம்பு நாம இயக்கல, இயற்கைதான் இயக்குது. நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். நம்ம உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரல பல உறுப்புகள் இருக்கு. அது தன்னைத்தானே இயங்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் யார் இயக்கிட்டு இருக்கா? நம்மளுடைய மனம். எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. இந்த எண்ணங்கள் எப்படி நாமளா நினைச்சிட்டே இருக்கிறது இல்ல, பல எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்கு. இந்த எண்ணங்கள் எப்படி வருது?
அப்போ இந்த இறைவெளியில இருக்கக்கூடிய பேரறிவும் பேராற்றலும் தானே நம்மளை இயக்குது. அதுதானே ஒரு மனமாக அறிவாக செயல்படுது அப்படிங்கிறத நம்ம அகத்தவத்திலையும் அகத்தாய்விலையும் நம்மளால உணர முடியும். அதாவது இதை இறுதியா நான் ஒரு 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 விஷயத்தோட நம்ம நிறைவு செய்யலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஏன்னா டைம் ஆயிட்டே இருக்கு, அதனால சொல்றேன். அதாவது நம்ம இதை எப்படி பார்க்கணும், நம்மளுடைய உயிர் இப்ப நம்மளை எடுத்துக்கிட்டோம்னாவே நாம பாக்குறோம் நம்மளுடைய நம்மகிட்ட வந்து உயிர் இருக்கு. உயிர் தான் இறைவன், நம்ம உடம்பு தான் திருக்கோயில், அறிவு தான் கடவுள். கடந்து உள்ளுக்கு போனோம்னா அறிவே தெய்வம்னு நம்மளால உணர முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலையை தான் நம்மளுடைய மனவளக்கலை மன்றத்துல அமைச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு சிறு கருத்தை சொல்லி நான் நிறைவு செய்றேன். உயிரே இறைவன், உடலே திருக்கோவில், மனமே கடவுள், அறிவே தெய்வம், தினம் மனவளக்கலை பயிற்சிகளை செய்வோம், நல்ல மனிதனாக இப்பிறவியை வெல்வோம். தினம் மனவளக்கலை பயிற்சிகளை செய்வோம், நல்ல மனிதனாக இப்பிறவியை வெல்வோம். நம்ம உடலை கெடுக்க உரிமை இல்லைங்க, உங்க உடல் நலத்தை பேணி மகிழுங்க. நம்ம மனதை கெடுக்க உரிமை இல்லைங்க, உங்க மனவளத்தை பேணி மகிழுங்க. இயற்கை இயக்கும் உயிர் உடலுங்க, உங்க பிறவி பதிவை நீங்க உணருங்க. உயிரே இறைவன், உடலே திருக்கோவில், மனமே கடவுள், அறிவே தெய்வம், உச்சி முதல் பாதம் வரை எங்கணும், உயிரோட்டம் தடையில்லா ஓடணும், உள்ளுறுப்பு அத்தனையும் இயங்கணும், உடல் நலமே ஆற்றல் அமைதி கொடுக்கும், அகத்தாய்வில் மன வலிமை கிடைக்கும், அகதவத்தில் உயிர் அறிவே தெய்வம், அகத்தாய்வில் மன வலிமை கிடைக்கும், அகதவத்தில் உயிர் அறிவே தெய்வம், நம் அறிவே தெய்வம். இந்த வாய்ப்பளித்த திருப்பூர் மண்டலத்திற்கும் கரும்பாளைய மண்டல பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அவர்களின் உரை பற்றி பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். வாழ்க வளமுடன். அறிவே தெய்வம். எல்லா ஞானிகளும் மகான்களும் அறிவுதான் தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களாங்கய்யா. ஆனா நாம உணர்ந்தது நமது அருட்தந்தை அவர்களினுடைய மனவளக்கலையில தாங்கிறத கருத்துள்ள கவிதையோடு தொடங்கினீங்க. அதுல எனக்கு பிடிச்ச வரிகள் பாருங்க. அனைத்தும் தெய்வம், இதை உணரும் மனிதனும் தெய்வம். அப்பா, அருமைங்க அருமைங்க. ஒரு கவிதையிலேயே அறிவே தெய்வம் என்பதற்குண்டான விளக்கங்கள் கிடைத்தது மிக சிறப்புங்க. அந்த ஒரு கவிதையிலேயே அந்த அறிவுதான் தெய்வங்கிறத எல்லாருக்குமே விளங்கி இருக்கும். அந்த இறைநிலைக்கு 4 தன்மைகள் அப்படிங்கறத பத்தி விளக்குனீங்க. வெற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். அகத்தவத்துல நாம பல உண்மைகளை இல்லைங்களா, இறை உணர்வு பெறுவதற்கான தன்மைகளை நம்ம அகத்தவத்துல உணரலான்னு அருமையான ஒரு கருத்து. நம் உடலே பேரறிவின் அமைப்பு தான்ங்கிறது ரொம்ப பிடிச்சதுங்க எனக்கு. அதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறாங்கன்னு பாருங்க இல்லைங்களா. பயிற்சி எடுத்தவங்க தான் உணர்ந்திருக்கிறோம் நாமெல்லாம் இல்லைங்களா. ஆமா ஆமாங்க, மன்றத்துக்கு வரணும். உடலு, உயிர், அறிவு, மனம் எல்லாமே இறைநிலையினுடைய மாற்றங்கள், தன்மாற்றங்கள் தான் அப்படிங்கிறத நாம் அந்த மனவளக்கலை மூலமாக உணர்ந்து கொண்டோம். அது பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு ரொம்ப அருமையான கருத்துங்கய்யா. ஜாதி மத இன குல பேதம் இல்லாம அறிவுதான் தெய்வம் என்று உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு அருள் தந்தை அருளிய வேதாத்திரியம் மிக மிக நமக்கு கிடைத்தது. உண்மையிலேயே நாம செஞ்ச புண்ணியம் அப்படிங்கிறதையும் அந்த கருத்தோடு விளக்கினீங்க. அதே போல ஹைலைட்டான ஒரு கருத்து சொன்னீங்க. இவற்றையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளும் போது நம்ம என்னவா ஆகுறோம் அப்படிங்கறத அருமையா சொன்னீங்க. ஒவ்வொருவரும் அறிவு திருக்கோயில் தான் இல்லைங்களா. அருமைங்க அருமைங்க. அறிவுதான் தெய்வம்
அப்படிங்கிறத நாம் உணர்வதற்கு மனவளக்கலை ஒன்றே வழி என்பதை மிக சிறப்பாக எடுத்துரைத்த துணை பேராசிரியர் ஜாமியாலம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க 5:30 மணிக்கு ஞானகான நிகழ்வில் கூட கலந்துக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன். சரிங்க, நன்றி. மகரிஷியுடைய பாடல்களை எனக்கே கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சுங்க ஐயா. ஸ்பீச் தான் போகுதா பாட்டு கிளாஸ் போகுதான்ட்டு. நாகூர் மீரான்னு ஒருத்தர் இருக்கிறாரு இல்லைங்கய்யா, ஆமா ஆமா, அவர் குரலாட்டவே இருந்ததுங்களே. ஏமா காயத்ரிமா? எனக்கு அவர் குரலை கேக்குற மாதிரியே இருந்தது. சிறப்புங்கய்யா, சிறப்பு சிறப்பு. எல்லாருமே பேசிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கவித்துவம் இருக்கனால கொஞ்சம் பாடல் வழியில கொஞ்சம் சொல்லலாம். அருமைங்கய்யா. அதுக்காக தான் வேற. ஆனா அவங்கள நினைவுபடுத்தினீங்க. நாகூர் மீரான் ஐயா பாட்டெல்லாம் நாங்க கேட்டிருக்கோம். அவங்கள நினைவுபடுத்தினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்கய்யா. சரிங்க. வாழ்க வளமுடன். அடுத்த உரையாக துணை பேராசிரியர் ஜாமியாலம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த உரையாக துணை பேராசிரியர் மீனா அம்மா அவர்கள் பெண்ணின் பெருமை என்ற தலைப்பிலே உரையாட வந்திருக்காங்க. அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் இன்னைக்கு பெண்ணின் பெருமைன்ற தலைப்புல பேச வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னோட பெற்றோரை நான் ரொம்ப இதுல நினைவு கூற விரும்புறேன். ஏன்னா நாங்க 5 பேருமே பெண் குழந்தைகள். அப்பாவும் அம்மாவும் நாங்க 5 பேரும் பெண் குழந்தைகள்னு ஒரு நாளுமே வருத்தப்பட்டது கிடையாது. எங்களை ரொம்பவே தைரியமாவும் அவங்கவுங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வளர்த்தாங்க. ஸோ அதுக்காக என் பெற்றோருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பெண் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்களை தோற்றுவிக்கும் ஆற்றலும் பொறுப்பும் இயற்கை நம்ம கிட்ட கொடுத்துருக்கு. பெண்ணு கிட்ட அந்த பொறுப்பை நம்ம சரியான முறையில எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். இந்த மாதிரி பெண் பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பெண்ணோட வயிற்றுல இருந்தா பிறக்குறாங்க. அவங்களோட பால் உண்டே தான் வளர்றாங்க. கடைசி வரைக்குமே ஆண்கள் ஒரு பெண்ணோட துணை கொண்டே தான் வாழ்றாங்க. ஆனா பெண் என்பவள் அப்படி கிடையாது. மிக தைரியத்தோடையும் உற்சாகத்தோடையும் ஆண் இல்லாம இருக்க முடியாதுதான். பட் ஆனா அவங்க ஆணின் துணை இல்லாம இன்னைக்கு நிறைய பெண்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு சுயமரியாதையும் அதாவது தன்னலமிக்க ஒரு இதா இருக்காங்க பெண்கள். இப்ப எல்லா துறையிலையும் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சங்க காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் கல்வித்துறையில, இலக்கியங்கள்ல, காப்பியங்கள்ல இந்த மாதிரி நிறைய இதுல பெண்கள் நமக்கு பெருமை சேர்க்கும் விதமா நிறைய போராடி ஜெயிச்சிருக்காங்க. சங்க காலத்துல பாத்தீங்கன்னா ஔவையார், வெள்ளி விதியார், நப்பசலையார் இந்த மாதிரி நிறைய புலவர்கள் இருந்தாங்க. அவங்களோட பாடல்களை நம்ம இன்னுமே நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு இதாதான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அவங்களோட பாடல்களை வச்சு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி காப்பியங்கள்ல பாத்தீங்கன்னா காப்பியங்கள்ல பெண்கள் எப்படின்னா கண்ணகி அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாலே நமக்கு டக்கு ஞாபகம் வருது மதுரை. அவங்களோட தைரியம், அதாவது தன்னோட ஊரை விட்டு கணவனுக்காக போராடி இந்த மாதிரி நிறைய அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மணிமேகலை அவங்களும் காப்பியங்கள்ல சிறந்த பெண்களா விளங்கியிருக்காங்க. பக்தி இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா மீராபாய், ஆண்டாள், முக்தாபாய், சாரதா தேவின்னு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள்ல ரொம்ப சிறந்து விளங்கி நம்மளோட பெண்ணினத்துக்கே பெருமை நிறைய சேர்த்திருக்காங்க. இந்த காலத்துல நம்ம பெண் ஒரு உயர்வான நிலைக்கு போறாங்கன்னா அது ரொம்பவே சாதாரணமா இப்ப போக முடியும். கஷ்டப்படணும், பட் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். ஆனா பழைய காலத்துல முற்காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் பலவிதமான இன்னல்களையும் தடைகளையும் மீறிதான் போராடி நிறைய ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு எடுத்துக்காட்டாவும் நம்மளோட உற்சாகப்படுத்துற விதமாவும் இருக்கும். இப்போ உள்ள பெண்கள் பாத்தீங்கன்னா அரசியல்ல நிறைய பேர் பெண்களா இருந்து மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் நிறைய பாடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி பொதுவா இறைவன் பாத்தீங்கன்னா பெண்ணை படைக்கிறதுக்கு அதிக நாள் எடுத்துக்கிட்டதாகவும் மத்த உயிரினங்களை சீக்கிரமாவும் படைச்சிட்டதா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பெண்ணுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கு.
பெண்களுக்குள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சு எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாதிரி, தன்னை பக்குவப்படுத்திக்கிற மாதிரி, எந்த சூழ்நிலையிலையும் தன்னை வந்து பக்குவப்படுத்திக்கிட்டு அவ முன்னேறதுக்காகவும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய அவளுக்குள்ள நிறைய சிறப்புகளை வச்சதுனால பெண்ணினத்தை படைக்க கடவுளுக்கு வந்து ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த விதத்துல பெண்ணினத்துக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அது. அதே மாதிரி மகரிஷி ஐயா என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் கிட்ட வந்து ஆல்ரெடியே இயல்பான பண்புகள் நிறைய இருக்கு. அதாவது அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதோட சேர்த்து அவங்க தியாகத்தையும் இணைச்சுக்கணும்னு சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய தியாகம் பண்ணிட்டு தான் நம்ம புகுந்த வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறோம். இன்னும் நம்ம நிறைய தியாகங்களை பண்ணா நம்ம இன்னும் முன்னேற முடியுன்றதுக்காக ஐயா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முற்காலத்துல பெண்களை வந்து மனைவி, அதாவது கணவன் இறந்துட்டான் அப்படின்னா மனைவி உடனே உடன்கட்டை ஏறிடணும் அப்படின்னு ஒரு இது சதி மாதிரி ஒண்ணு இருந்தது. அந்த சதியை முறியடிக்கிறதுக்காக அப்ப அந்த மனைவி எந்த விதமா கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னா, தன்னோட குழந்தைகளை நம்ம இல்லைன்னா தன்னோட குழந்தைகளை யார் பாப்பா, யார் படிக்க வைப்பா, யார் காப்பாத்துவா, நம்ம இருந்து அவங்கள நல்லா பாத்துக்கலாமே அப்படின்னு மனம் வருத்தப்பட்டிருப்பாங்க. சோ அதனால ஐயா என்ன நினைச்சாங்கன்னா, இதுக்கு இந்த சதி வந்து சட்டத்தின் மூலமா நிறைவேறக்கூடாதுன்றதுக்காக அதே மாதிரியே மனைவி இறந்தா கணவனும் உடனே உடன்கட்டை ஏறணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையை கொடுத்ததுனால இன்னைக்கு அது வந்து சட்டத்துல இருந்து அந்த சதி நீக்கப்பட்டிருக்கு. சோ அதனால நம்ம வந்து பெருமைப்பட்டுக்கணும் பெண்ணினம். மகரிஷி ஐயா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்காக நிறைய பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. யோகா, பிரம்மஞானம், காயக்கல்பம் இந்த மாதிரி எல்லாமே இன்னைக்கு நம்ம சரிசமமா ஆண்கள் என்னென்னலாம் கத்துக்கிறாங்களோ அதையும் நம்ம கத்துக்கிறோம். அது போகவே நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்கன்னா மனைவி நல வேட்புநிலான்னு ஒண்ணு உண்டாக்கி நம்மளோட பெருமையை மேலும் வந்து இது பண்ணியிருக்காங்க. மதிப்பையும் பெருமையும் நமக்கு சேர்த்து தந்திருக்காங்க. ஆகஸ்ட் 30 ஒவ்வொரு மன்றத்திலையும் பாத்தீங்கன்னா மனைவி நல வேட்புநிலான்னு ஒண்ணு நடக்குது. அதை நினைச்சும் நம்ம எல்லாம் ரொம்பவே பெருமையா நினைச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப உலக சமுதாயத்துல வந்து பெண் பிள்ளைகள் அப்படின்னு நம்ம வந்து எல்லாருமே பெண் அப்படின்னா ஒரு அது என்ன சொல்றது, அவங்கள நல்லா பாத்துக்கணும், காப்பாத்தணும் அந்த மாதிரி எல்லாம் நினைக்காம நிறைய பெண்களுக்கு வந்து சீர்கேடு நடக்குது. அதாவது அவங்க போற இடங்கள்ல தனியா போகவோ ஒரு தைரியமா அவங்களால போக முடியறது இல்லை. உடலாலும் பொருளாலும் அவங்களுக்கு வந்து நிறைய பாதுகாப்பு இல்லாம இருக்குது. அது மட்டும் இல்லாம பெண் சிசு கொலை, அப்புறம் பாத்தீங்கன்னா கல்லூரி பள்ளிக்கு செல்றவங்க, அலுவலகத்துக்கு செல்றவங்கள தனியா வெளியில போக முடியல. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு அதிகமா இருக்கு. ரெண்டாவது ஊடகங்கள்ல பெண்களை இதா காமிக்கிறதும் போக பொருளாவும் இதாவும் காமிக்கிறாங்க. சோ அதெல்லாம் தவிர்க்கப்படணும். பெண் வந்து அடிமையா நிறைய இடங்கள்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவு திறமை இருந்தாலும் அவங்களால வர முடியல, வீட்டை விட்டு வெளில வர முடியல. ஆணோட அடிமைத்தனத்தினால அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. எவ்வளவோ படிச்சவங்க, கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவங்க எல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க. வெளியில போக வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னதுனால அந்த மாதிரி இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தையலர்னு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அது எப்படின்னா, தையல் அப்படின்னா இணைக்கிறதுன்னு அர்த்தம். குடும்பத்தையும் சமுதாயத்தையும் இணைக்கிறதுன்னு அர்த்தம். அதனால பெண்களுக்கு தையலர்னு ஒரு பெயர் உண்டு. அதே மாதிரி நேரிழையீர் அப்படின்னா இது வந்து திருப்பாவையில பெண்களை வந்து சித்தரிச்சிருக்காங்க. அழகா கூறப்பட்டிருக்கு, ஓமையா கூறப்பட்டிருக்கு. அதாவது ஒரு துணி நெய்யணும் அப்படின்னா நேரிழையில் என்னும் பாவு வந்து முதலாவதாக வேணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஊடு இலைன்ற குறுக்கே செலுத்தப்படும் இலைக்கு பேரு தான் நூடு இலை. சோ பெண்கள் இல்லாம ஆண்கள் இல்ல அப்படின்றதுக்காக தான் இந்த ஓமை வந்து திருப்பாவையில கூறப்பட்டிருக்கு. அதாவது பெண்களை வச்சுதான் ஆண்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்தி என்ன சொல்றாங்கன்னா, ஆண்மகனுக்கு தன்னோட எதிர்காலத்தை எப்படி முன்னேற்றிக்கணும், தன்னோட நிலையை எப்படி உயர்த்திக்கணும், அதுக்கெல்லாம் அவங்களுக்கு எப்படி உரிமை உண்டோ அதே மாதிரியே பெண்களுக்கும் அந்த உரிமை உண்டு அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்றாங்க. மகரிஷி ஐயா என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் ஆண்களை விடவோ உயர்ந்தவங்களோ தாழ்ந்தவங்களோ சமமானவர்களோ இல்ல, ஆனா பெண்கள் வந்து மிகவும் சிறப்பானவர்கள்னு அழகா மகரிஷி ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் இன்னைக்கு மருத்துவத்துறையிலையும் ஆசிரியர் பணித்துறையிலும் அதிகமா பெண்களை நியமிக்கிறாங்க அப்படின்னா,
மருத்துவத்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வரக்கூடிய நோயாளிக்கு அவங்கள அன்பாகவும் பண்பாகவும் அரவணைப்பாகவும் அவங்கள வந்து எடுத்துட்டு போனாதான் அவங்களோட நோய் குணமாகும் அப்படின்றதுக்காகவும் நிறைய செவிலியர் நிறைய பேர் இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா. சோ அதனாலதான் மருத்துவத்துறையில பெண்கள் அதிகமாகவும், ஆசிரியர் துறையில ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்களை வந்து சரியான வழி நடத்தி செல்வதற்காகவும், அவங்களுக்கு எடுத்து சொல்லி இது நல்லது இது கெட்டது அந்த மாதிரி எடுத்து சொல்லி அவங்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காகவும் தான் ஆசிரியர் பணியிலையும் பெண்கள் வந்து அதிகமா இருக்காங்க. சோ பெண்ணின் பெருமை இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நான் படிச்ச விஷயங்களை மட்டும் இப்ப ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடைசியா நான் ஒண்ணு சொல்ல விரும்பிக்கிறேன். இப்ப பெண்கள், இப்போ ஒரு குழந்தை உங்க வீட்டுல ஆண் குழந்தையும் இருக்கும் பெண் குழந்தையும் இருக்கும். சிலர் வீட்டுல பெண் குழந்தைங்க மட்டும் இருப்பாங்க, சிலர் வீட்டுல ஆண் குழந்தைங்க மட்டும் இருப்பாங்க. பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண் குழந்தைக்கு நீ வந்து போகும்போது பத்திரமா போகணும், கவனிச்சுக்கணும், சுத்தி கவனிச்சுக்கணும், எந்த இது வந்தாலும் நீ வந்து உடனே எங்கள்கிட்ட சொல்லணும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லி பாதுகாப்பு உணர்ச்சி கொடுத்து அவங்கள வந்து வழி நடத்துவாங்க. அதே மாதிரி ஆண் குழந்தைங்க இருக்க வீட்டுல நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படித்தான் நினைக்கிறேன். ஆண் குழந்தைங்க இருக்க வீட்லயும் பெண்களை எப்படி பாதுகாக்கணும், பெண்களை எப்படி மதிக்கணும், பெண்களை எப்படி போற்றணும், அவங்களுக்கு எந்த விதத்துல எல்லாம் பாதுகாப்பு கொடுத்தா அவங்க நல்லபடியா இருப்பாங்கன்றத நம்ம ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்த்தோம்னாலே பெண் குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து இல்லாமையே போகும்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்த எல்லாருக்குமே, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், மன்றத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். வாழ்க வளமுடன்.